முக்கால் மணி நேரம் பேசிட்டுங்களா, 1 மணி நேரம் பேசிட்டுங்களா? நீங்க கவனிக்கிறத பொறுத்து. கவனிக்கலன்னா 1/4 மணி நேரத்துல முடிச்சிடுவேங்க. கவனிச்சிங்கன்னா 2 மணி நேரம் பேசலாங்க. இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க கவனிச்சாலும் கவனிக்காட்டியும் கிறிஸ்டியான் சொன்னபடி நான் 1.5 மணி நேரம் பேசியே ஆவேங்க. இல்லையோ? சரி. கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் உயிர் தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். சென்னை ராமாபுரம் கிறிஸ்தன் சபை ஊழியர் இளையராஜா ஐயா மற்றும் அங்கிருந்து வந்திருக்கிற உடன் ஊழியர் இமானுவேல் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். தாம்பரம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து செய்தி கொடுத்த அருமையான ஊழியக்கார் தாசன் சிலுவை குமார் அவர்களை வாழ்த்துகிறேன். கொருக்குப்பேட்டை பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற என்னுடைய அன்பு சகோதரன் அரசு அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். பெரம்பூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு உதவிகரமாக உடன் ஊழியராக இருந்து பணியாற்றுகிற என்னுடைய அன்பு சகோதரன் பாண்டியன் அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அத்தோடு இந்த பகுதியிலே வெகு காலமாய் கர்த்தருடைய ஊழியத்தை திறம்பட செய்கிற என்னுடைய சக சகோதரனும் சக ஊழியருமாகிய கிறிஸ்டியானை நான் வாழ்த்துகிறேன். நாங்கள் ஒன்றா படித்தோம். அந்த காலகட்டத்திலிருந்து எனக்கு இந்த பொங்கலூர் பகுதி மிக பரிச்சயமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்னும் நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ பெண்கள் குணசாலியான பெண்களாக மாற தேவ பக்தி அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அவசியம் அப்படின்னாலும் இந்த செய்தி போதும், முடிஞ்சிருச்சு. ஆனால் எந்த விஷயத்துல, என்னென்ன காரணத்துல, எந்தெந்த சூழ்நிலையில இது அவசியமாக இருக்கிறது? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து நாட்டு மக்களுக்கு சொல்லும் பொழுது, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை, ஒரு கட்டளை இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். உதாரணமாக வசனம் 16 எத்தனையோ முறை நான் வாசித்திருப்போம், பிரசங்கத்திலும் கேட்டிருப்போம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் அதை பற்றி பெருமை பேசுவதற்கு எனக்கு இடமில்லை. சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும், அது நமது மீது விழுந்த கடமை. இட்ஸ் ஆன் அவர் டியூட்டி. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஊழியத்துக்கு வருகிற ஊழியக்காரர்கள் முதலாவது அவருடைய குடும்பத்தை இழக்கிறாங்க. அவங்களுடைய மனைவிகளை அவங்க கவனிக்கிறது இல்லை, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, அவங்களோட நேரம் செலவிடுகிறது இல்லை, தங்களுடைய உடலை குறித்து கவனிக்கிறது இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, நேரத்துக்கு தூங்க முடியாது. ஒரு நாளைக்கு அத்தனை ஃபோன் வரும், எல்லா ஃபோனை அட்டன் பண்ணி பேசணும், அவ்வளோ பிரச்சனைகளை அவங்க சந்திக்கணும். இது ரொம்ப கஷ்டமான வேலை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லும் பொழுது, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அதிகமானோர் இந்த போதக வேலைக்கு வராதீங்கன்றது. அப்ப விசுவாசிகளை விட அதிகமான தண்டனையும் ஆக்கினையும் எங்களுக்கு நான் சொல்லலை, எனக்கு இருக்கிறது. உங்களை போய் நான் எழுதிட்டு இருக்கணும். அதிகமான ஆக்கினை எனக்கு இருக்கிறது. அப்ப இப்ப ஒரு கேள்வி கேட்போம், சபையில இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் சரியா வளர்த்துருவார் இந்த ஊழியக்காரர். பாவம், தன் குழந்தைகளை அவரால் வளர்க்க முடியாது. வளர்க்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அவர் நம்பிட்டு இருப்பார், நம்ம குழந்தை நம்ம கூட இருக்கு, நம்ம பாதுகாப்புல இருக்கு, சபை கூடு வரும் பொழுது நம்ம வரும்போது நம்ம குழந்தையும் கூட வந்துருது, அது நல்லா தான் இருக்குதுன்னு கொஞ்சம் கேர் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் சதுர விட்டுருவார். அது வளர்ந்து நிற்கும் போது பார்த்தா சபை பிள்ளைகள் ரொம்ப அருமையா இருப்பாங்க. பாவம், அந்த ஊழியக்காரனுடைய பிள்ளை என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அந்நிய நுகத்துல போய் விழுந்துரும், அவிசுவாசிகளிடத்துல போய் திருமணம் முடிச்சிடும். அது ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய மனவேதனை ஏற்படுத்துகிறது. அப்ப நான் என்ன செய்யலாம்? எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்துக்கு வரணும், எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கணும், எல்லாரும் குணசாலிகளாய் மாறணும், எல்லாரும் தேவ பக்தியில வளரணும். முடியல. அப்ப யாரோ ஒருத்தர் ஊழியக்காரர் இருக்கிறார் இல்லையா, அவரை தாங்குவதற்கு ஏன் சபையார்கள் பக்கபலமா இருக்கக்கூடாது? இருக்கணுங்களா வேணாமா? ஒண்ணு தாங்கிறதுக்கு பக்கபலமா இருப்போம், இல்ல எல்லாரும் ஊழியத்துக்கு வருவோம். என்ன செய்யலாம்? எது ஈஸி?
ஐயா, ஊழியத்திற்கு எல்லாரும் வருவது ஈஸியா, அல்லது நம் சார்பாக யாரோ ஒருவர் ஊழியம் செய்கிறார், அவருக்கு நாங்க பக்கபலமாக நின்று அந்த ஆரோனை போல ஊரை போல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா தாங்கி பிடிக்க போகிறோம் என்று நிக்க கூடாது. காலைல 7 மணிக்கு வேலைங்க, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன செய்வீங்க? மழை பெஞ்சுங்க நான் வரலன்னு முதலாளி சொல்லுவீங்களா? தலை நனையாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு ஓடிடுவோம்ல, போடுவோமா ஓட மாட்டோமா? சரி, அதே காலைல 7 மணிக்கு ஆராதனை, வரமாட்டோம் பிரதர், குளிர்ந்து பிரதர், எப்படி குளிக்காம வரக்கூடாது பிரதர், குளிக்கலாம்னு பார்த்தேன் மழை பெஞ்சிருச்சு, தண்ணி வர செல்லுன்றுச்சு, ஏதோ ஒரு காரணம் சூழ்நிலை சொல்றோம். உடம்பு முடியல, வேலைக்கு தொழிலுக்கு வியாபாரத்துக்கு போயிடுறோம். உடம்பு முடியல, கர்த்தருடைய சபைக்கு நம்ம வர்றது இல்லைங்க. எப்படி கிறிஸ்தவங்களா இருக்க முடியும்? எப்படி குணசாலியா இருக்க முடியும்? எப்படி தேவ பக்தியா இருக்க முடியும்? யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிருவோம். கேவலம் இந்த ஊழியக்காரர் சொல்றது யாருமே நம்ப மாட்டோம். செருப்புக்கும் விளக்குமாறு கூட மதிக்கிறதில்ல, தப்பா நினைக்காதீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. 1996 இருந்து இருக்கிறேன், என்னோட சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. 1996 இருந்து இந்த முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். இந்நாள் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னு ஒருத்தரும், தேவன் மன்னிக்கட்டும், ஒருவனும் சொல்ல முடியாது எனக்கு சம்பளம் கொடுத்தேன். இந்த கைகளினாலே பாடுபட்டு வேலை செய்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். எத்தனை பேரை பார்த்திருப்போம், எத்தனை சவால்களை பார்த்திருப்போம், எத்தனை துரோகங்களை பார்த்திருப்போம், எத்தனை ஏமாற்றுதனங்களை பார்த்திருப்போம், எத்தனை சதி செயல்களை பார்த்திருப்போம். இந்த ஜனம் வெளியில இருக்க எல்லாத்தையும் நம்பும், ஊழியக்காரனை மாத்திரம் நம்ம. பொய்ங்களா உண்மைங்களா நீங்களே அவங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. அப்புறம் எங்கிட்ட தேவ பக்தி, அப்புறம் எங்கிட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை, அப்புறம் எங்கிட்ட இங்க குணசாலியான தன்மையை நம்ம வெளிப்படுத்த முடியும்? என் குடும்ப சார்பா நம்ம சார்பா யாரோ ஒருத்தர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த தேவனுடைய மனிதன் என்ன சொல்றாரு? தொழுகைக்கு நேரத்தோடு வாங்க. எங்க எந்த இந்து கோயிலாவது சாமி கும்பிடுறதுக்கு நாற்காலி போட்டு வச்சிருக்காங்களா? போய் பார்த்துருக்கீங்களா? கோயில சேர் போட்டு. அது ஏங்க இந்த பழக்கம் வந்துச்சு நம்ம சபைகள்ல? என்ன சொகுசு பாருங்க. எந்த பள்ளிவாசலையாவது நாற்காலிகள் இருக்கிறதா? மஸ்கியூல பார்த்துருக்கீங்களா? there is no chance. சொன்னாரு, முழங்கால போறான், நெருப்புல குதிக்கிறான். இங்க கொஞ்ச நேரம் உட்காந்தா முழங்கால் மூட்டெல்லாம் வலிக்குதியா, கால் கொஞ்சம் நீட்டிக்கிட்டா பிரசங்க இருக்கு நேரம் நீட்டுறான். இந்த அம்மா பிரசங்க இருக்கு நேரம், ஏய் டைம் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நீட்டினா மூஞ்சில பட்டுரும் கால், பார்த்து பிரசங்கத்தை முடிச்சுடு. போச்சு. வெள்ளக்காரன் அவன் உட்கார்றதுக்கு நாற்காலி கொண்டாந்ததை பார்த்து நம்ம சரி சகோதரத்துவம் எல்லாம் ஒன்னா இருக்குன்னு நம்ம போட்டோம். புதுசா ஞானசானம் எடுக்காதவங்க கூட வந்தோடனே நாற்காலியில தான் உட்காருது. சின்ன பிள்ளைங்க கூட நாற்காலி. எங்க ஊழியக்காரர் இருந்தாரு, நாங்க நாற்காலியில உட்கார்றது இல்லைங்க. அவரை வந்து உட்கார கூடாதுன்னு சொன்னது இல்லை, ஒரு மரியாதை. அவர் தான் நாங்க நிப்போம், உட்காரவே மாட்டோம், தரையிலே உட்கார மாட்டோம். பாடத்துக்குள்ள போகல, பாடத்துக்குள்ள போவோமா? இவரை யார் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டது? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஒரு ஆண் குணசாலி என்று போற்றப்பட்டிருக்கிறார். ஆதியாகமம் 25:27 2 பிள்ளைகள் பிறந்த ஏசா யாக்கோபு என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகளில் யாக்கோபு அங்கே தனக்குத்தானே சொல்லிக்கல நான் குணத்துல சிறந்தவன் அப்படின்னு. யாருக்கோ ஒருத்தருக்கு டீ காபி வாங்கி கொடுத்து காசு பணம் கொடுத்து சொல்லுப்பா 4 பேர் காது கேட்கன்னு சொல்லலைங்க. கர்த்தருடைய வேதம் சொன்னது காரணம் என்ன? படிங்க 25-27. இந்த பிள்ளைகள் பெரியவங்களாக போது ஏசா வேட்டையிலும் வல்லவனும். அவருக்கே ஒத்துக்க முடியல, குணசாலினால பெண்ணு தானே, இது என்ன நமக்கு போய் எப்படி இதெல்லாம் பொருந்துமா அப்படின்னு அவரே பாவம் கொஞ்சம் தடுமாறுறாரு. ஏசா வேட்டையிலும் வல்லவனும் வன சஞ்சரமா இருந்தா. பாவம், என்னை விட வயசுல மூத்தவர், கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். ஐயா படிங்கய்யா. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய். பாருங்க, யாக்கோபு குணசாலி. உண்மையிலேயே உள்ளூர் பிராந்திய சபை அத்தனை பேரும், ரோமர்ல படிச்சோம், கொரிந்தியர்ல படிச்சோம், பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று, மரித்தாலும் கர்த்தருக்கென்று. வெளியே இருக்கிற சத்தத்தை எல்லாம் கேட்கிறோம், வெளியே இருக்கவும் சொல்றதெல்லாம் நம்புறோம், வெளியே யாரு சொன்னாலும் நம்பிக்கிறோம். தெருக்கூத்து வீடு ஆகாதுங்க, அதை வாங்கினீங்க பாத்தீங்களா, சொன்னேன் கேட்கல, பாரு வண்டியில போய் கீழே விழுந்து காயமாயி போச்சு. அப்படியே தெருக்கூத்து வாங்கக்கூடாது, முச்சந்தி வீடு வாங்காதீங்க, அது வீட்டுக்கு ஆகாது. படி 3 படி போடக்கூடாதான். முதல் படி லாபம், கால் வச்சா, அடுத்தபடி நட்டம், அடுத்தபடி வச்சா லாபம், அடுத்தபடி வச்சா நட்டம். படி போட்டு கணக்கு சொல்றாங்க. வீடு ஏன் வீடு, பணம் கொடுக்கறது நானு, கட்டடம் கட்ட வரேன்னு சொல்றான், இப்படிதான் கட்டணும் அப்படின்றான்.
நான் சொல்லிட்டேன், நீ நட்டத்திலே கட்டுறா அப்படின்னு. சார் வீட்டுக்கு ஆகாது பார்த்துக்குங்க. வீட்டுக்கு தானே ஆகாது, கட்டு பரவாயில்ல. சார் கிச்சன் அடுப்படி இந்த பக்கம் தான் வைக்கணுங்க, இது இந்த பக்கம் வைக்கணும். போர் வந்து கன்னிமூலையில வைக்க கூடாது. கன்னிமூலையில போர் வச்சீங்கன்னா வீட்டுக்கு ஆகாது. உங்க வீட்டுல கன்னிமூலையில இருக்கு, மாத்தி வைங்க சார். அப்புறம் பாத்துக்கங்க காவு வாங்கிடும். என்னதுப்பா காவு வாங்கும், பாத்துக்கங்க, அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேல சொல்ல தெரியாது. எனக்கு அதுக்கு மேல நான் சொல்றேன், அது அங்கனதான் இருக்கும். நீ சம்பளத்தை வாங்கிட்டு வேலையை பார்த்துட்டு போ. பல நேரங்கள்ல யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிறோம். அப்ப யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தா சொன்னா, ஒரு ஆண் சகோதரனை குணசாலியாக இருந்தா உண்மையிலே இதற்கு முழு தகுதி சகோதரிமார்களுக்கு காணப்பட வேண்டுமே. அது யாரு? ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அந்த ஊரார் அறிந்து கொண்டார்களாமா என்னவென்று, இந்த பெண்மணி குணசாலியான பெண்மணி. வாசிங்க ரூத் 3:11. இஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் 3:11. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நீ குணசாலி என்பதை ஊரார் அறிவார்கள். அப்ப சபையில் இருக்கிற சகோதரிமார்கள் குணசாலி என்பது முதல்ல அந்த சபைக்கு தெரிஞ்சிருக்கணும். பிறகு அந்த சபைக்கு வெளியில இருக்கிற சுற்றுப்புறத்தாருக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தலைப்பெணவோ கிறிஸ்தவ பெண்கள் குணசாலியான பெண்களாய் மாற தேவபக்தி அவசியம். அதுக்கு முன்னாடி ஊழியம் செய்வது நம்ம எல்லார் மேல் விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்து உயிர் திறந்ததை அறிவிக்க வேண்டியது நம்ம எல்லார் மீது விழுந்த கட்டளை. எல்லாரும் போக முடியல, எல்லாரும் செய்ய முடியல, கடமைகள் பொறுப்பு நிறைய இருக்கு. சரி, நம்ம சார்பா யாரோ ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அந்த ஊழியக்காரருக்கு பக்கபலமா நம்ம நிக்கணுமே. பக்கபலமா நிக்கலாட்டி பரவாயில்ல, அவர் கட்டுறதெல்லாம் இடிச்சுட்டே இருந்தா. நான் ஒரு மருத்துவருக்கு கார் ஓட்டுறேன், டாக்டருக்கு. அவங்க கைனக்கா இருக்கிறாங்க, பிளஸ் அனஸா இருக்காங்க. இப்போ எம்டி படிச்சுட்டு இருக்கிறாங்க. கார் ஓட்டுறேன், ரொம்ப வருஷமா கார் ஓட்டுறேன். ஒரு எக்ஸ் மினிஸ்டருக்கும் கார் ஓட்டிட்டு இருக்கிறேன். பட் என்னோட நிபந்தனை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடக்கூடாது, சாயந்தரம் 6 மணிக்கு மேல கூப்பிட்டா நான் வரமாட்டேன். இந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னா நான் டிரைவிங் வரேன். 16-17 வருஷமா டீபோர்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். எஸ்கார்ட் வண்டி ஓட்டுறேன். மினிஸ்டர் போகும்போது 3ஆவது வண்டி என் வண்டி. 180 ஸ்பீடு, தேவைப்பட்ட 200, இன்னும் தேவைப்பட்ட 220 போவோம். ஆம்புலன்ஸ் எல்லாம் பிச்சு வாங்கணும் நம்ம டிரைவிங்ல. ஏன் சொல்ல வர அப்படின்னா, அப்ப அந்த மருத்துவர் பேசிட்டு போறாங்க, அந்த டாக்டர் அம்மா பேசிட்டு போறாங்க, யாருக்காவது நம்மளை பிடிக்கலன்னா உடனே பாம்பு வச்சிடறாங்கடி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு சபைக்குள்ள, ஒரு வேலை பார்க்குற இடத்துல நமக்கு யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா என்ன வச்சிடுறோம்? அதை வெடிக்க வச்சிருவோம். சபைக்குள்ள அந்த செயலை செஞ்ச சபை எப்படி வளரும்? சபை இன்றைக்கு வளராமல், குணசாலியாய் மாறாமல், தேவபக்தியாய் மாறாமல் இருப்பதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் முதல்ல ஏங்காம இருக்கிறேன், நான் கொடுக்காமல் இருக்கிறேன், நான் இணக்கம் இல்லாமல் இருக்கிறேன், நான் என் விருப்பப்படி, என் இஷ்டப்படி, எனக்கு ஏதோ படிப்பு வந்துருச்சு, அல்லது எனக்கு ஏதோ வசதி வந்துருச்சு, எனக்கு ஏதோ திறமை வந்துருச்சுன்னு சொல்லி என்னுடைய குணத்தை நான் சாகடித்து கொண்டிருக்கிறேன் உள்ளூர் பிராந்திய சபையில. சரி, தேவபக்திக்கு ஒரு 2 நபர். ஒன்று யோபு, படிச்சிட்டீங்க எல்லாருமே, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மறுபடியும் அதை செலவு பண்ண வேண்டாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சிமியோனை பற்றி படிக்கின்ற பொழுது, சிமியோன் எப்படிப்பட்டவராக காணப்பட்டார்? லூக்கா 2:25, அவன் தேவபக்தி உள்ளவனும் நீதி நிறைந்தவனுமாய், தேவபக்தி மற்றும் நீதி உள்ளவனுமாய் அங்கே சிமியோன் காணப்படுகிறார். மழை வெயில் வந்தாலும் வேலைக்கு போயிடுறோம், விசேஷத்துக்கு போயிடுறோம், நல்லது கெட்டதுக்கு போயிடுறோம். வேத வகுப்புக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை தொழுகைக்கு வருகிற அத்தனை பேரும் வருகிறதில்லை. ஞாயிறு ஆராதனைக்கு வருகிற அத்தனை பேரும் எத்தனை உள்ளூர் பிராந்திய சபை வேதாம வகுப்புக்கு வருகிறார்கள், சகோதரிகள் வகுப்புக்கு வருகிறார்கள்? வருகிறதில்லை. ஆராதனைகள் தாமதம், கொடுத்தலில் குறைவு, அன்பு கூறுதலில் பின்னடைவு. எங்க மக்களுக்கு நான் ஒரு நிறைய ரகசியம் சொல்லி கொடுப்பேன். 30 நாள் வேலைக்கு போறீங்க, மாசத்துல 2 நாள் சம்பளத்தை தேவனுக்கு, தேவனுடைய பணிக்குன்னு ஒதுக்கிருங்க. 28 நாள் சம்பளத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. 15 நாளைக்கு ஒரு முறை 1 நாள் சம்பளத்தை தேவனுக்கு கொடுத்துருங்க. 30 நாள் சம்பளமே பத்த மாட்டேங்குது, நானே கடன் வாங்கிடுறேன், அட்வான்ஸ் வாங்கிடுறேன். யாரெல்லாம் எத்தனை வட்டி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிடுறேன். அப்புறம் நான் எங்கிட்டு கொடுக்கறது? லூக்கால சொன்னாரு, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். படிச்சிருக்கீங்களா அந்த வார்த்தையை?
தரித்திரருக்கு கொடுங்கள் படிச்சிருப்பீங்க. லூக்கால சொல்லுகிறார், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். இது அப்படியே கொரிந்தியர்ல பவுல் சொல்கின்ற பொழுது இது தர்ம பணம் என்று சொல்லுகிறார். தர்ம பணம். பணம் இருந்தா தான் குடும்பம் நடத்த முடியும். பணம் இருந்தா தான் சபை ஊழியம் விருத்தியாகும். பணம் இருந்தா தான் அரசாங்கம் நடத்த முடியும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நானும் வரமாட்டேங்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை நான் தரலைன்னா எப்படி சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் குணசாலிகளாக மாற முடியும்? எப்படி சபையில் இருக்கிற ஆண் மக்கள் எழும்பி பிரகாசித்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஆக அடிப்படையில் எனக்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால், தீத்து 2வது அதிகாரம் 12வது வசனத்துல தெளிந்த புத்தி எனக்கு தேவை. எதற்கு? குணசாலியாக மற்றும் தேவ பக்தி உள்ள நபராக நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவைன்னு சொன்னா தெளிந்த புத்தி. யார் பேசுறா, என்ன பேசுறாங்க, எதுக்காக பேசிட்டு இருக்காங்க, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, நான் இயங்க வேண்டுமா என்று நான் யோசிக்கணும். சட்டென்று முடிவெடுத்து விடுகிறேன். பெண்களை பற்றி சொல்லும் பொழுது எதை ஈஸியா நம்பிடுவாங்க. ஏமாத்தினால் நம்பிடுவாங்க, உண்மையான அன்பு வச்சால் நம்பிடுவாங்க, உடனே பகைக்கவும் செஞ்சிருவாங்க, உடனே வெறுக்கவும் செஞ்சிருவாங்க, வேணான்னு உடனே முடிவெடுத்துருவாங்க, வேணும்னு உடனே முடிவெடுத்துருவாங்க. இது பெண்கள். ஆண் அன்பையும் வெளிப்படுத்த தெரியாம கோபத்தையும் வெளிப்படுத்த தெரியாம இரண்டையும் ஒன்று சேர்ந்து கலந்து வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. எங்க ஊழியக்காரர் கேட்பாரு, எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்கடா, நீ ஒருத்தன் தாண்டா வரலன்னு. உன் வாயா கழுவியா? ஏடா உன் செட்டில் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரும் வந்தாங்கடா, அடிச்சு காதை உடைச்சிட்டான், தோடாத்துட்டான், அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன், நீ ஒருத்த மட்டும் வரவே இல்லைன்னு. நீ விரும்புறியாயா? அதுக்காயா உன்னை கூட்டு பிரசங்கம் பண்ண வச்சு? இல்ல கேக்குறேன், அது என்னடா ரகசியம், நீ இன்ன வரைக்கும் வராம இருக்க? என்னைக்கும் வரமாட்டேன் நான். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன். லாபமோ நஷ்டமோ உயர்வோ தாழ்வோ எல்லாத்தையும் எங்க வீட்டு அந்த 4 அறைக்குள் வைத்து முடித்து கொண்டு நாங்களாகவே சரியாகி விடுவோம் என்று சொன்ன. அப்ப தேவ பக்தி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறார்கள். தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு மற்றும் மரியாதை கலந்த பயம், இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து குவித்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது தேவ பக்தி. தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு, பயம் கலந்த மரியாதை. தண்டிச்சிருவாரு, அழிச்சிருவாரு, கொண்டு போட்டுருவாருன்னு, பயம் கலந்த மரியாதையை கொண்டு வந்து குவித்து வைக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது தேவ பக்தி. அதைத்தான் தீத்து 2:12 தெளிந்த புத்தி கிறிஸ்தவனுக்கு அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தீத்து 2:12 நாம் அவபக்தியையும் லௌகிக எச்சங்களையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்கள். இந்த தெளிந்த புத்தி இல்லாததுனாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க. பாவம், ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாய். இதை புசிக்கூடாதுன்னு சொன்னதுண்டோ? இதை புசிச்சேன்னா நீ தேவர்களை போல மாறிடுவ, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும், நீ அப்படி வரக்கூடாதுன்னு அவர் உன்னை தடுத்து வச்சிருக்கிறாரு, உனக்கு புரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி. நான் ஒன்று கேட்கிறேன், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க. தேவன் பகலின் குளிர்ச்சியான வேலையில தோட்டத்துல வந்து உலாவினார்ல, நான் சாப்பிடுறேன்னு சொல்லி இன்னைக்கு சாப்பிடாம நிறுத்திட்டு தேவன் வந்தப்ப இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, நீங்க எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதை சாப்பிட சொன்னாருன்னு கலந்து பேசி இருக்க வேண்டுமா வேண்டாமா? எதையெல்லாம் நீங்கள் தள்ளி போடுகிறீர்களோ அது விரிசலாக, பகையாக, பிரிவாக மாறும். சூட்டோட சூட எதையுமே சரி பண்ணிருங்க, அப்புறம் பேசிக்கலாம். நான் நாளைக்கு நினைச்சேன், அப்புறம் சரியா நினைச்சேன், காலப்போக்கில் அதுவா சரியா நினைச்சேன்னா கேப் டெவலப்மெண்ட் ஆயிரும். இந்த கேப் டெவலப் ஆயிடுச்சுன்னா பிரிவினை வந்து நின்றும். முந்தி பேசிருங்க, முந்தி ஒப்புரவாங்க, முந்தி மன்னித்து விடுங்கள், முந்தி அன்பு கூறுங்கள். ஏன் அப்படின்னா தெளிந்த புத்தி இல்லாததினாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க, சாத்தான் வஞ்சித்து விட்டான். தெளிந்த புத்தி இல்லாததினாலே இளைய குமாரன் சொல் பேச்சு கேட்டு என்ன ஆனாருங்க, தகப்பனார் இடத்துல சண்டை போட்டு சொத்து பத்துக்களை பிரித்து வாங்கி தகாத விதமாய் செலவழித்தார். அங்கே வார்த்தை இருக்கிறது, லூக்கா 15:17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு உணர்கின்றார். லூக்கா 15:17 இளைய குமாரன், எல்லாரும் கெட்ட குமாரன், அவர் மனம் திரும்பின பிறகு அவருக்கு நாம ஏங்க கெட்ட குமாரன் பேர் கொடுக்கணும்? அவர் தப்பு செஞ்சப்பதான் அவர் கெட்ட குமாரன். லூக்கா 15:17 அவர் மனம் திரும்பி விட்டார். இளைய குமாரன் அல்லது மனம் திரும்பிய குமாரன்
புத்தி தெளிந்த போது என்று வேதம் சொல்லுகிறது. புத்தி தெளிஞ்சிருச்சுங்க, புத்தி தெளியலன்னா தான் பிரச்சனை. பிரியமானவர்களே, வேதத்தை நேசிக்கிறவர்களே, குணசாலியாக இருக்கிற நாம தான் தேவ பக்தியில வளரணும். நாம தான் தேவ பக்தியில வளர்ந்து நம்முடைய முதிர்ச்சியை சபைக்குள் காட்டணும். எல்லாரும் ஆராதனை முடிச்ச உடனே, வெடி போட்ட உடனே பறவைகள் பறக்கிற மாதிரி பறந்துருவாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் இருந்து கர்த்தருடைய பந்தி பாத்திரத்தை சுத்தம் பண்ணி வச்சுட்டு போவாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் இருந்து விரிப்புகள் ஆகிய பாய்கள் நாற்காலிகளை எடுத்து ப்ராப்பரா அடுக்கி வச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு யாராவது சம்பளம் கொடுத்தாங்களா? அவங்களை யாராவது நீங்க தான் இந்த வேலை செய்யணும் அடிமைப்படுத்துறாங்களா? இல்லை. பிறகு மற்றவர்கள் ஏன் அந்த வேலையை செய்யவில்லை? இந்த வேலைக்கும் எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியம் எப்படி வளரும்? சரி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தப்ப அந்த உயிர்த்தெழுத நற்செய்தியை முத 12 அப்போஸ்தலருக்கு கொண்டு போய் சேர்த்தது சகோதரிமார்கள். உங்களுக்கு தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்த உடனே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை பேதுரு யோவானுக்கு விரைவாக ஓடி வந்து சொன்னது சகோதரி. பிறகுதான் இவர்கள் உலகமெங்கும் அறிவித்தார்கள். அப்ப இந்த பொங்கலூர் பகுதியிலே கூடி வருகிற சகோதரிமார்கள், நீங்கள் 7 மணி காலை ஞாயிறு ஆராதனை சொன்னால் நீங்கள் ஒரு 6:40 ஒரு 6:45 வந்து அமர்ந்து உங்கள் குடும்பம் கிறிஸ்தவ வளர்ச்சி வளரும்படியாக, நீங்கள் நித்தியத்திலே பங்கடையும்படியாக, நீங்கள் ஏன் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்கள் வருவதற்கு முன்பதாக வரக்கூடாது? வரலாமே, மனம் இல்லை என்று இல்லை, போலாம். இப்பதான் பாட்டு நடத்திட்டு இருப்பாரு, இப்பதான் ஜெபம் பண்ணிருப்பாங்க, போலாம். நாம் காத்திருக்க வேண்டுமே தவிர கர்த்தருடைய சமூகம் எனக்காக காத்திருக்க கூடாது. அது சாபமாக எனக்கு மாறும், அது எனக்கு ஆசீர்வாதமாக வர வேண்டும். ஆக தெளிந்த புத்தி என்பது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவசியமாக இருக்கிறது. அவர்கள்தான் குணத்தில் திறமையானவர்களாக, அவர்கள்தான் தேவ பக்தியில் முதிர்ச்சி பெற்றவர்களாய் காணப்பட முடியும். வேலையால் கூலிக்கு பாத்திரவான் என்று வேதம் சொல்லுதுங்க. ஊழியக்காரர் வசனத்தை எடுத்து உங்களுக்கு பிரசங்கித்தால், ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபித்தால் அவர் வேலையாளாக மாறுகிறார். அந்த வேலையாளுக்கு கர்த்தருடைய சபையாராகிய நீங்கள் படி அளக்க வேண்டும். முத எருசலேம் தேவாலயம் கொளுத்தப்பட்டப்ப, இடிச்சு போடப்பட்டப்ப யூதர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஆங்காங்கே சிதறி ஓடினார்கள். யூதர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, எங்க போனாலும் கூட்டாக வாழுவார்கள். அந்த கூட்டாக வாழுகிற ஒரு இடத்துல சின்னதா ஒரு ஜெப ஆலயம் மாதிரி ஒன்ன கட்டி அங்க ஒரு ஆசாரியனை ஏற்படுத்தி வச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை கவனிப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை வாழ வைப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளால ஆனதை அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி கொடுத்து அங்கே தங்கள் பக்திக்கான பலனையும் அனுபவித்தார்கள், ஆசாரியனையும் வாழ வைத்தார்கள். எத்தனை கோத்திரங்க வேத புத்தகத்துல இருக்கு? 12 கோத்திரம். 12 கோத்திரத்துல ஒரே ஒரு கோத்திரத்தை கர்த்தர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார். தமக்கு பணிவிடை செய்யும்படியாக, தமக்கு பலி செலுத்தும்படியாக ஒரு கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த கோத்திர பார்ட் டைம் வேலைக்கு போகும்படி அவர் அனுமதிக்கல. தெரியுமா? உபாம புஸ்தகம் என்ன புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த லேவி கோத்திரம் பகுதி நேர வேலைக்கு போயிட்டு பலி செலுத்திருப்ப இங்க வந்துடும் சொல்லல, அவங்க முழுக்க முழுக்க கர்த்தருடைய பலிபீட தண்டையில் வேலை பார்க்க வேண்டும். அப்ப அவங்க சாப்பிடணுமே, அப்ப அவங்களுக்கான ஆசாபாசங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே. சொன்னாரு, முதல் பழுக்கும் பழம், தானியம், காய்கறி, முதல் பலன் எல்லாவற்றையும் கொண்டாந்தாங்க வையினார் கர்த்தர் வச்சாங்க. அதனாலதான் நிறைய யூதர்கள், நீங்க கிட்டத்தட்ட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா 17 தேசத்து மக்கள் வந்தாங்க. அந்த 17 தேசத்து மக்கள் யாரு? தேவ பக்தியுள்ள 17 தேசத்து மக்கள். அப்படித்தான் ஆரம்பிக்கிறார் அந்த ஆசிரியர். அப்ப நீங்க எல்லாம் தோள் கொடுத்தா, பொருளாதாரத்துல, உடல் உழைப்புல, நீங்க என்னைக்காவது ஊழியக்காரர் போன் பண்ணி, பிரதர் உங்களுக்காக நாங்க இருக்கிறோம், உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்க எது குறித்து கவலைப்படாதீங்க பிரதர், என்னைக்காவது பேசி இருக்கிறீங்களா? என்றைக்காவது ஊழியக்காரர் மீது அக்கறை கரிசனையோடு நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீங்களா? என்றைக்காவது ஊழியக்காரர் உங்க வீடு நல்லது கெட்டது ஜெபத்துக்கு வராம இருந்திருக்கிறாரா? நீங்கள் பல முறை டேகா கொடுத்திருப்பீங்க, வந்திருக்க மாட்டீங்க. இவர் ஒரே ஒரு முறை மாத்திரம் உங்க வீடு திறப்புலாக்கு வராம இருக்கட்டுங்க, நீங்க அடுத்த சபைக்கு உண்மையிலே சபைக்கு வருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? தொழுகைக்கு வருவீங்களா? நான் சொல்றேன், எழுதி தரீங்க, வரமாட்டீங்க. இவரெல்லாம் ஒரு மனுஷனாயா? இவரை கேட்டுதான் ஏன் தேதி புக் பண்ணேன்,
இவரை கேட்டுதான் எல்லா வேலையும் பார்த்தேன். சரி, என்ன ஆச்சு? அன்னைக்கு வர முடியாதபடி ஏதோ ஒரு மருத்துவ பிரச்சனையில அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். அதெல்லாம் 1000 இருக்கட்டையா, அவர் வந்திருக்கணுமா வேணாமா? இவனுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறது? ஆனால் இவர் நடத்துகிற பல கூட்டங்களுக்கு இந்த ஆணும் சரி, இந்த பெண்ணும் சரி, இந்த சகோதரியும் சரி, இந்த சகோதரன் சரி, பல நேரங்களில் ஒத்துழைப்பு கொடுக்கறதுல வர்றதில்லை. இப்ப இவர் கோச்சுக்கிட்டு இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போனா நம்முடைய நிலைமை என்ன ஆகுது? அப்படின்னா நாங்க மாத்திரம்தான் கோச்சுக்குருவோம், நாங்க மாத்திரம்தான் சண்டை போடுவோம், நாங்க மாத்திரம்தான் முறைச்சுக்குவோம். நீ எப்படித்தான் இருக்கணும்? சூடு, குளிர்ச்சி, வேற நீங்க தப்பால நீங்க பாண்டியன் பிரதர், சரி என் வாயில நான் அந்த வார்த்தை சொல்லுவேன்னா, சூடு, குளிர்ச்சி, இன்பம், துன்பம், இதெல்லாம் எல்லாம் இல்லாம, ஏன்னா நீங்கள் என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடுல சோறு குழம்பு அல்ல. ஏச்சா அதை போய் நான் சொல்லுவேன்னா, சாப்பாடுல குழம்பு கூட்டு பொருள் எல்லாம் வச்சு சாப்பிடுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் போய் இதை போய் சொல்லுவேன், என் வாயில போய் நான் சொல்லுவேன். இது எந்த விதத்திலாவது நியாயமா? என் சகோதரனே, என் சகோதரியே, நீங்கள் தெளிந்த புத்தியோடு, நான் சபையில் இருப்பது குணசாலியாய் வளர்வதற்கு, நான் சபையில் தேவன் என்னை வைத்திருப்பது தேவ பக்தியில் வளர்வதற்கு யோசித்தோமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நம்ம சொல்றதை மட்டும் சபையை நம்பவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. நம்ம சொல்லாம வேற யாரு என்ன சொன்னாலும் சபையர் என்ன செய்வாங்க? கேட்டுருவாங்க, நம்பிடுவாங்க. கடைசி முடிவு என்ன? பிரசங்கி 7:29, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். சுய புத்தியை சார்ந்து போறோம், பல முறை சார்ந்து போறோம். ஜெயிச்சிடலாம், போராடிடலாம், என்னுடைய பலன், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய ஞானம், என்னுடைய திறமை, என்னுடைய செல்வாக்கு. எரேமியா 10:23 மனப்பாட வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? எரேமியா 10:23 மனப்பாட வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய சபையில பயம் இருக்கணுங்க, கர்த்தருடைய சபையில நடுக்கம் இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகின்ற பொழுது அங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, எபிரேயர் 13 அடங்கி இருக்க வேண்டும். சரி, நான் அடங்கல, அவர் என்னை அடக்கிடுவார். அதுதான் பதில். நான் தேவனுடைய சமூகத்திலே நான் என்னை அடக்கல, நான் அடங்கல அப்படின்னா கர்த்தர் என்னை கொண்டு அடக்குவார். கர்த்தர் வெளியில் இருக்க யாரோ ஒருத்தரை கொண்டு என்னை அடக்குவார். நீங்கள் பயப்பட வேண்டும் கர்த்தருடைய சமூகத்துல. நீங்கள் நானும் தெளிந்த பக்தியுள்ளா இருக்க வேண்டும். காரணம், நம் தேவ பக்தியில் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவ பக்தியா இருக்கிற ஒருத்தருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். குணசாலியா இருக்கிற ஒருத்தருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். தீத்து 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தெளிந்த புத்தி இரு சாராருக்கும் வேணும். கணவனுக்கு தேவைப்படுகிறது, மனைவிக்கு தேவைப்படுகிறது. அப்பதான் சபை ஒரு குணசாலியான சபையா, ரோமாபுரி சபையை போல, பெரியா நாட்டு சபையை போல அது காணப்படும். ஏன்னா ரோமாபுரி பத்தி படிக்கின்ற பொழுது நான் அடுத்த வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். முதல்ல இதை படிப்போம். தீத்து 1:8. அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் நிச்சய அடக்கமுள்ளவனும். தெளிந்த புத்தி சகோதரனுக்கு சொல்றார் வேணும் அப்படின்னு. தெளிந்த புத்தி யாருக்கு இருக்கணும்? சகோதரனுக்கு தேவை என்று சொல்லுகின்றார். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! முதல்ல படித்தோம், தெளிந்த புத்தி சகோதரிக்கும் தேவை. சரி, ரோமாபுரி கிறிஸ்தன் சபையினுடைய சிறப்பு என்ன? ரோமர் 1ஆம் அதிகாரத்திலும் ரோமர் 16ஆம் அதிகாரத்திலும் படிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? அதனுடைய சிறப்பு ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், ரோமாபுரியில கூடி வந்த சகோதர சகோதரியுடைய விசுவாசம் தெருல மாத்திரம் பிரசித்தமாகல, வீட்டுல மாத்திரம் பிரசித்தமாகல, உலகமெங்கும். எவ்வளவு எஃபர்ட் தெரியுமா? இந்த ஹாலுடைய ரெண்ட் என்ன, மத்தியானம் போடப்பட்ட சாப்பாடு எப்படின்னு கேட்டாரு துரை. நீங்க எல்லாம் கிறிஸ்டியனுக்கு போய் நான் துரையன் பழக்கம், நம்ம துரையன் தான் கூப்பிடுவோம். என்ன துரை, சாப்பாடு எப்படின்னா இருந்துச்சு? அரண்மனையில போட்ட மாதிரி இருந்துச்சியா? தங்குறதுக்கு ஊழியக்காரங்களுக்கு ரூம் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமா இருக்கு. இப்போ எவ்வளவு எஃபர்ட், இதுக்கு பின்னாடி எவ்வளவு பொருளாதாரம். அப்ப அதை பயன்படுத்தும்படி உள்ளூர் பிராந்திய சபை மக்கள் சென்னையில இருந்து வந்துட்டாங்க, மதுரையில இருந்து வந்துட்டேன், தேனியில இருந்து வந்துட்டாரு,
உள்ளூர் பிராந்திய மக்கள் பாவம் மோடி அமித்ஷா எல்லாம் பார்த்து பேசிட்டு இந்த பாலத்துக்கெல்லாம் கையெழுத்து போட வேண்டிய வேலை இருந்துச்சு, கையெழுத்து போட்டுட்டு அப்ப இந்த எலெக்ஷனை பத்தி கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண வேண்டியிருச்சு, அதை பண்ணிட்டு கரூர்ல நடந்த மீட்டிங்கு யாரா காரணம் அதுக்கு தீர்வு பண்ணிட்டு பாவம் லேட்டா வந்திருக்கிறாங்க. நமக்கெல்லாம் வேலையே இல்லை. இன்னைக்கு நான் டியூட்டி லீவ் போட்டு வந்திருக்கிறேன். நான் பாவம் சங்கீதாவனுடைய இதுக்கே வரணும். மேடம் ஒரே வார்த்தை, உனக்கு 8ஆம் தேதி போறியா, இன்னைக்கு போறியா முடிவு பண்ணுச்சு. ஐயோ மேடம் 2 நாள் வேணும், வாய்ப்பு இல்லை, ஒரே தான் போறதுனா போயிரு. உனக்கு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு லீவ் விடுறேன்ல, ஆமா. டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு உனக்கு பிரேயர் விட்டுறேன்ல, ஆமா. சும்மா சும்மா லீவ் கேட்டு அப்புறம் நான் இன்னொருத்தனை வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி எனக்கு 20,000 ரூபாய் தருது மாசம். இப்ப நான் நிர்பந்தமா மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஒரு நாள் வேணும், நீயே முடிவு பண்ணுங்க போன்றுச்சு. சரி சொன்ன எப்படியும் சங்கீதா பேரு காலத்துல ஒரு பையனை பெத்தெடுக்கும் போது நான் என் துணைவியார் நின்று ஜெபம் பண்ணி பிள்ளைய வாழ்த்திட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கூட்டத்துக்கு இன்னொரு நாள் என்னால வர முடியாது. அப்ப நாங்க சும்மா இருக்கிற வந்துட்டோம், பாவம் சரி ஓடியாந்துட்டோம். என்ன ராஜாயா, நாங்க சும்மா இருக்கோம், பேசாம வெட்டியா இருக்கோம். நீங்க எல்லாம் பாவம் நிறைய ஜோலியில் இருக்கிறீங்க, வேலையில் இருக்கிறீங்க, பாவம் இப்படி செய்யலாங்களா? தப்பா சரிங்களா? யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்துல ஒரு நபர்ன்றனால நான் உரிமையா பேசிட்டு இருக்கேன். அது என்ன உங்க குடும்பம்? இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டதுனால நம்ம தேவனுடைய வீட்டார். எனக்கு உங்க குடும்பத்துல பங்கு இருக்கு, உங்களுக்கு என்னுடைய குடும்பத்துல பங்கு இருக்கு. இப்ப நாம செஞ்சது சரிங்களா தப்புங்களா? நாம தாமதமாய் வந்தது சரியா தப்புங்களா? தவறு. ஏன்? நமக்கு தெளிந்த புத்தி இல்லை. நமக்காக நம்ம ஆத்துமாவை சரி செய்யும்படியாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தலைமுறைகள் நன்றாக இருக்கும்படியாக சபை ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது சொன்னால் முதல் நபராக நான் வர வேண்டுமே. நம்முடைய வீட்டு சுப காரியங்களில் நாம் இப்படி தாமதமாக வருவோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வீட்டினுடைய பலவீனமான காரியம் அல்லது துக்க நிகழ்வுகளுக்கு நாம் மிக தாமதமா ரொம்ப நேரம் கடத்தி வந்து சேருவோமா? இல்லை. தீத்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இதற்கு என்ன காரணம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தெளிந்த புத்தி இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? குணசாலியாய் நான் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? தீத்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இங்கே கீழ்ப்படிதல் எனக்கு இல்லாததினாலே, கீழ்ப்படிதல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்ததினாலே நான் குணசாலி என்கிற நிலையிலிருந்து படிப்படியாய் இறங்க ஆரம்பித்தேன். தேவ பக்தியை படிப்படியாய் தொலைக்க ஆரம்பித்தேன். தெளிவு இல்லாம போச்சு. இது முதல்ல சொல்ல நினைச்சேன். யாருக்கு தெளிவு இருக்கா தெரியுமா? குடிச்சவங்களுக்கு தெளிவு இருக்காது. அவர் பாவம் 8 வச்சு நடப்பாரு. இங்க இருந்து அப்படி போயிட்டு அப்புறம் இப்படி அப்படி நடப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு தெளிவு இல்லை, நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. அப்ப ஆவிக்குரிய ஜீவத்துல தேவ பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தி இல்லைன்னு சொன்னா சாத்தான் யாரு, கிறிஸ்து யாரு, ஊழியக்காரர் யாரு, சபைக்கு வெளியில இருந்து நயவசகமாய் நம்மகிட்ட பேசி நம்மளை நம்ப வச்சு நம்மளை மோசப்படுத்துகிற சொன்னாரு ஐயா இளையராஜா ஐயா ஹைனா, அந்த தந்திரம் உள்ள அந்த ஓநாய் அல்லது தந்திரம் உள்ள அந்த நரி யார் என்று நமக்கு தெரியாமலே போயிடும். நம்ம இன்னும் எப்ப தெரியுமா குணசாலியாய் மாற முடியும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துல விரைவு வாசிங்க. ஒரு 3 வசனம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். நாம் குணசாலியாய் இன்னும் எப்படி மாறுவதற்கு என்ன செய்யணும்? அதாவது 11ஆம் வசனம் 17, 11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்தார்கள். அப்புறம் அப்ப நற்குணசாலிகளாய் நான் மாறுவதற்கு டெய்லி பைபிள் வாசிக்கணும். இந்த உடம்பை பேணி பாதுகாப்பதற்கு ஒரு நாளைக்கு 3 வேளை நான் ஆகாரம் எடுக்கிறேன். என் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட 7 நாளைக்கு ஒரு முறை ராபோஜனத்தில் பங்கு பெற்று ஜெபித்து துதித்து நான் வருகிறேன். எப்படி என்னுடைய ஆத்துமா பலமா இருக்கும்? 3 வேளை சாப்பிட்டு சாயங்காலம் எப்படி இருக்குங்க? தட தட தடன்னு இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்சம் டீ குடிப்போமா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுமான்னு தோணுதா? அப்ப 7 நாளைக்கு ஒரு முறை திருவிருந்திலே பங்கு பெற்று, ஜெபத்திலே பங்கு பெற்று, பாடலிலே பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம எப்படி உலகத்தோடு சாத்தானோடு எதிர்த்து போராடி ஜெயிக்க போகிறோம்? தோல்வி நிச்சயம்.
ஆனா பாக்குறப்ப கண்ணுல நமக்கு எப்படி தெரிகிறது? நாம் வெற்றி அடைவதை போல நமக்கு தெரியலாம். தோல்வி நிச்சயம். நீங்கள் மறுக்க வேண்டாம், நீங்கள் மறக்கவும் வேண்டாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்படி தெளிந்த புத்தி இல்லாதவர்களை பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? மென்று சாப்பிடவில்லை, விழுங்கி விடுகிறான். இந்த தெளிந்த புத்தி இல்லாத விசுவாசிகளை சத்துருவானவன் மென்று கொஞ்சம் கொஞ்சமாய் விழுங்கவில்லை, அவன் என்ன செய்து விடுகிறான்? சட்டென்று விழுங்கி விடுகிறான். 1 பேதுரு 5:8 அப்படித்தான் சொல்லுகிறார். அப்ப தெளிந்த புத்தி சபையாருக்கு அவசியம். நம்ம ஏன் இங்க இருக்கிறோம்? கிறிஸ்து நாமத்துல ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? தேவன் கிறிஸ்துவை கொண்டு சபையில நம்மளை ஏன் சேர்த்தாரு? நமக்குன்னு ஒரு தேவ மனிதனை ஏன் சபையில தேவன் வைத்திருக்கிறார்? சற்று யோசிங்க, நான் செய்தி நிறைவேற்றுறேன். மோசேக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஊழியத்துக்கு யார் வரணும்? முத தேவன் மோசையை கூப்பிடுறார் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த. மோசே சொன்னாரு, நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன், நான் சொன்னா யார் நம்ப மாட்டாங்க. இல்ல பண்ணி தான் வாப்பா, உனக்கு வேணா பதிலா யார வைக்கிறேன், உனக்கு வாய ஆரோன் இருக்கட்டு. இப்ப மோசே தேவனுடைய பிரமாணத்தை மீறுகின்றான், பேசு என்கிற இடத்திலே அடிக்கின்றான், அடி என்று சொல்கிற இடத்திலே அடித்தான். கானானுக்கு போக முடியவில்லை, தூரத்திலிருந்து பார்த்துக்கொள் என்று சொன்னார். 120 வயதிலே மோசே மரித்தார். ஆட்டோமேட்டிக்கா மோசையினுடைய அந்த இடத்துக்கு யார் வர வேண்டும்? ஆரோன் வரணும். ஏன் தேவன் ஆரோனை உள்ள கொண்டு வரல? மோசே, நீ மலைக்கு கீழே இங்க இருப்பா, நான் பிரமாணத்தை வாங்கிட்டு வரேன் மேல போனா, ஜனங்க சொன்னாங்க, ஜனங்க கேட்டாங்க, ஜனங்க செய்ய சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வழக்கமா நீங்கள் நான் இன்னைக்கு சொல்லுகிற அதே சொல்ல ஆரோன் சொன்னாரு. நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் கர்த்தருடைய சபையில், நீங்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் கர்த்தருடைய சபையில், நீங்கள் பயன்பாட்டிற்கு உரிய நல்ல பாத்திரமாக நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தருடைய சபையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தெளிந்த புத்தி, குணசாலியான தன்மை, பக்தியிலே நான் முழுவதும் தேவனை சார்ந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதனாலதான் யோசுவா கொண்டாந்து அங்க வச்சாரு. யோசுவாவும் காலேபு மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அவர்கள் குணசாலி என்பதை வெளிக்காட்டினார்கள். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தெளிந்த புத்தி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? என் மனசை திறந்து வச்சுட்டேன், எதை பார்த்தாலும் பிடிக்குது, எதை பார்த்தாலும் விரும்புது. 2 பெரிய பாவத்தில் இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை வாலிய பிள்ளைங்க அடிக்ட் ஆயிட்டாங்க. 2 பாவத்துல, ஒன்னு போதை பொருள், இன்னொன்னு இந்த காதல் என்று சொல்லுகிற கத்திரிக்காயில. பாண்டியன் பிரதர் கூப்பிட்டு கேளுங்க, எப்படிங்க உங்க திருமண வாழ்க்கைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கூட்டத்தில் சொல்ல மாட்டாரு, தனியா கேட்டீங்கன்னா சொல்லுவார். இப்ப என்னைய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நானும் தனியா சொல்லுவேன். என்னது? தப்பால நினைக்காதீங்க, மனைவியே கண்டடைகிறவன் நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். நீங்க ஒண்ணு நினைச்சீங்க பாத்தீங்களா, அந்த யோசனை நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா உங்க மனசு எப்பயுமே குறுக்கு புத்தியும் கோண புத்தியுமா தான் இருக்குது. நெகட்டிவாவே தான் திங்க் பண்றீங்க. பாசிட்டிவ் லைனுக்கு நம்ம வரவே மாட்டேங்கிறோம். ஆனா நீங்க நினைச்சீங்களா நான் என்னமோ சொல்ல போறேன், இல்ல. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அடுத்து மீதி 1.5 வரி இருக்குது, அவ்வளவு ஆசீர்வாதமானது. மோசஸ், அவன் கர்த்தரால் ஜெனோவா என்ன பேர் சாரி ஜெமிமாவை நீ கண்டுபிடித்ததுனால கர்த்தரால் நீ தயை பெறுகிறாய். இவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அது? ஜெமிமா நிமித்தமாய் கர்த்தர் தயை கொடுக்கிறார். என்ன திருமணத்தில் இணைத்து வைக்கப்பட்டாங்க. அப்படியான இந்த 2 பெரிய பாவத்துல வாலிய பிள்ளை சிக்கி இருக்கிறாங்க. ஒரு சவாலுக்கு நீங்க வரீங்களா? டச் போன் எல்லாம் செகண்ட்ஸ்ல வித்துட்டு யாருக்காவது கொடுத்துட்டு பட்டன் போன் நான் வாங்கி யூஸ் பண்றேன், எத்தனை பேர் சவாலுக்கு வருவீங்க? ஹவு மெனி மெம்பர்ஸ் வர முடியுமா? சரி, நான் செகண்ட் ஒரு ஆப்ஷனுக்கு வரேன். 1 மாசம் இந்த போனை பயன்படுத்தாம வர்ற போனை மட்டும் நான் அட்டன் பண்ணுவேன், நெட் யூஸ் பண்ண மாட்டேன்னு சவாலுக்கு வரீங்களா? அதுவும் உங்களால முடியாது. எங்க மூலிகை போயிட்டு தெரியுதா உங்களுக்கு? சபை வளராம போச்சு, சபை வளராமல் போனது. என் சபையில சொல்லிட்டேன், டச் போனை பூரா வித்துருங்க, பட்டன் போன் வாங்குங்க. சில பேர் சரிட்டாங்க, சில பேர் ஐயா அப்படின்னாங்க. பிசினஸ் பண்றேன் நானே சரின்னு சொன்னேன். நான் ஃபிளைட் டிக்கெட் போடுறேன், விசா எடுத்து கொடுக்குறேன், பாஸ்போர்ட் பண்றேன், மணி டிரான்ஸ்ஃபர் பண்றேன், ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன், ஆன்லைன் ஒர்க் எல்லாமே நான் பண்றேன், கடை வச்சிருக்கேன். நானே வேணா பட்டன் போனுக்கு போறேன், பிசினஸ் பண்ற சம்பாதிக்கிற நானே வேணாம் அப்படின்றேன்.
வருமானமே இல்லாத ஒரு ஆளு இருக்குதுயா, நல்லா இருக்குதுயா, நேரம் போகாதப்பெல்லாம் பார்த்துட்டே இருக்கு, நல்லா இருக்குயா, அது ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் எவ்வளவு தள்ளினாலும் வந்துட்டே இருக்குதுயா, அப்புறம் ஒரு நேரம் சுத்திக்கிட்டே இருக்குதுயா, அப்ப பார்த்தா நெட்டு தீர்ந்துருச்சுன்னு சொல்லிச்சுங்க, அப்ப நான் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண மறுபடியும் வந்துருச்சியா. தயவுசெய்து நித்தியத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். நித்தியத்தை கெடுப்பதற்கு மனசை திறந்து வச்சுட்டோம். அதை மட்டும் வாசித்து முடிச்சிருவோமா? 1 பேதுருல 1:13 கடைசி அப்ப சொன்ன 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, நம்முடைய மனதின் அறையை நாம தான் கட்டணும். திறந்து வச்சோம்னா எல்லாம் உள்ள வந்துடும். 1 போய் 18 வந்துடும். உள்ள மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது எனக்கும் உங்களுக்கும் சபையாருக்கும் அளிக்கப்படும் கிருபையின் மேல் ஊழியக்காரனை தாங்குங்க, ஊழியக்காரனை மதிங்க, ஊழியக்காரனை கனப்படுத்துங்க, ஊழியக்காரன் மரியாதையா நடத்துங்க, ஊழியக்காரர் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுங்க. அவரை கடவுளாக பார்க்க சொல்லல, அவர் சபையாரை விட கொஞ்சம் அப்பாற்பட்ட, ஏன்னா பலிகடாங்க அவரு. உங்க எல்லாருக்கும் சாவ போறாள் அவரு, உங்க எல்லாருக்காகவும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணால். இப்ப நீங்க டிவி பார்க்கலாம், யாரும் உங்களை சபையாரை குறை சொல்ல மாட்டாங்க. ஊழியக்காரர் பார்த்தாங்க, ஊழியக்காரர் டிவி பார்க்கிறாரு, ஏன்னா அவர் பாவம் மேல இருந்து விழுந்தவர். நீங்க எல்லாம் தாயின் வயிற்றுல இருந்து பிறந்தவங்க. அவனு மனுஷங்க, அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? நீங்க கார் வாங்கலாம், ஊழிய பத்தியா நம்ம போட்ட காணிக்கலாம் வச்சு பாரு, ஐயா கார் வாங்கிட்டாரு பாரு. நீங்க போட்ட காணியில எங்க பிளாஸ்டிக் கார் கூட வாங்க முடியாதுங்க, நீங்க அந்த காணிக்கு போட்டிருக்கீங்க. 50 பேர் இந்த கூட்டத்தில் இருக்கோம். பண்ணினையா, ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் சம்பளம், 50 பேர் 50 10,000 ரூபாய், அந்த கணக்கே ஒரு தெரியல. அப்ப எங்க கார் வாங்க போறோம் நம்ம? சொல்லுங்க சிலுவை குமாரையா. 50 பேர் இருக்கும், ஒரு ஆளுக்கு தலா 10,000 ரூபாய் சம்பளம், 5 லட்சம். 5 லட்சத்துல தசம வச்சா ஒரு காணிக்கு எவ்வளவு வரணும்? 5 லட்சம் மொத்த வருமானம், சபையோட வருமானம்னா மாச காணிக்கு எவ்வளவு வரணும்? மாச காணிக்கு எவ்வளவுன்னு அரசு ஐயாவை கேட்டா, என்னைய கேட்டா, சிலுவைக்குமார் ஐயா கேட்டா, ராஜா ஐயாவை கேட்டா, இளையராஜா ஐயா கேட்டா, என் தம்பி துரையனை கேட்டா தெரியும் எவ்வளவு வருது. அவ்வளவு வராது. தெளிந்த புத்தி இருக்கா இல்லையா? இது தெளிந்த புத்தி இல்ல, குழம்புன புத்தி. எல்லாத்துலயும் நம்ம வீக்கு, தாமதமா வர்றதில்ல வீக்கு, கவனிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, தோல் கொடுக்கறது இல்லை, பாடுபடுறது இல்லை, பாடுபடுத்துவோம், கோச்சுக்குவோம். இப்படிதான் சபை வளராது. இப்படி இருந்தா சபையை கெடுத்து போட்டுருவோம். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். எந்த விதத்துல நம்ம தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறோம்? உள்ள உட்காந்துட்டு வேற பேச்சு பேசிட்டு இருக்கோம், உள்ள உட்காந்து விரோதமான பேச்சு, கலகமான பேச்சு பேசிட்டு இருக்கோம், உள்ள உட்காந்து பிரிவினைகள் சம்பந்தப்பட்ட பேச்சு பேசிட்டு இருக்கோம், உள்ள உட்காந்து பக்தி விருத்திக்கு ஏதுவானா. ஏங்க இயேசுவே அவ்வளவு தேவனுடைய குமாரனை அடி வாங்கிட்டு மன்னின்னு சொல்லி ஜெபம் பண்ணாருங்க. பரவாயில்ல, நம்ம சகோதரனுக்காக நம்ம சகோதரிக்காக என்ன செஞ்சுக்குவோம், பொறுத்துக்குவோம். பெருசா நினைக்காதீங்க. நம்ம ஊழியக்கார் பேசாம யார் பேச போறா? நம்ம சகோதரி பேசாம யார் பேச போறா? அது ஏதோ பாவம், அன்னைக்கு கொஞ்சம் ஏதோ இருந்திருக்கும், நம்ம அப்புறம் சரி பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களாக நம்ம மாறல. பிரிவினைவாதிகளும் கலப்பினவாதங்களையும் பொறாமைகளையும் போட்டிகளையும் விதைக்கிற மக்களாய் நாம் மாறி போனோம். அப்படி செய்யாம இருக்க நம்ம பார்த்துக்குவோம், குணசாலியாய் மாறுவோம், தேவ பக்தியை வெளிப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்துக்கு வரணும், வர முடியல பரவாயில்ல, வர முடியாத நம்முடைய பங்களிப்பையாவது கொடுக்கலாம்ல சபைக்கு. முறை வேலைக்கு போற உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, மாச சம்பளத்தை கொண்டு போய் தேவனுக்கு பணி காணிக்கையா போட்டு வந்து, அப்புறம் காலத்துக்கு சம்பாதிக்கிற சம்பளம் யாத்துக்கு தான்? உனக்கு தான் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் வந்தாதான் இங்கே தர்ம காரியம் நிரம்பும் பொழுது கர்த்தருடைய ஊழியம் பரம்பி மகிமைப்படும். அங்கே தேவனுடைய நாம மகிமைப்படும். தேவனுடைய நாம மகிமைப்பட்டா நாம நல்லா இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த பொங்கலூர் கிறிஸ்டின் சபைக்கும் அருமையான ஊழியக்கார சகோதரனாகிய கிறிஸ்டியானுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற சக ஊழியர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்திலே மதுரை கூடல் நகர் மற்றும் அலங்காநல்லூர் பகுதியிலே கூடி வருகிற பிராந்திய சபை மூலமாக நான் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். ஏதாகிலும் உங்க மனசை காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிருங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு என்ன கேட்கிறான் பாருவேன். ஆண்டவரே அப்பா,
அதை பற்றி சகோதரி மாற்றமல்ல சகோதரர்களுடன் எனக்குரிய 5 செய்தி கேட்டுக்கொள்ள ஒரு செய்தி நேரத்தில் மாற்றத்தை என்ன செய்தோம் ஒரு மணி நேரம் கூட 4 மணி நேரம் மேலே செய்தியெல்லாம் கேட்கும் பொழுது எதற்காக பார்க்கிறது அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கும் போது இப்போது சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் அதற்காக பக்தி விருத்தி அடைய பக்தி விருத்தி அடையக்கூடாது. சகோதரிய கூட்டத்துடைய நிகழ்வுகளை சொன்னார். அன்பதற்கு சகோதரி சகோதரர்கள் சிறப்பான ஏற்பாடு நல்ல ஆதாரம் அமர்வதற்கு நல்ல இடம் இதெல்லாம் செய்யணும்னு சொன்னா ஒரு சாதாரணமான ஒரு பொருளாதார செய்யணும்னா நிச்சயமா இல்லை. அவருடைய பலத்திற்கு மிஞ்சியும் தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்படி செய்திருக்கும் பொழுது எதற்காக என்று பார்க்கும்போது நாம பக்தி விருத்தி அடைவதற்காக வேற எதுக்காக கிடையாது. ஏதோ அவங்க கிட்ட பணம் இருக்குது செலவு செய்யறாங்க அப்படின்னு நினைக்குமே நாம யோசிக்க கூடாது. இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றது என்று சொன்னால் அடுத்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது ஆரோக்கிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒரு படி மேல நீங்க அப்படியே ஜம்ப் பண்ண வேணாம். ஒவ்வொரு படியாக நாம் மேல போகணும். அடுத்த 26வது ஆண்டுக்குள்ள போகும்போது சபையார் அதிக ஆத்மாக்கள் என்பதாக வளர்ந்திருக்கிறார்கள் அல்லது ஊழியத்தில் வளர்ந்திருக்கிறார்கள் ஊழியருக்கு உதவியாக இருக்கிறார்கள். இப்ப அந்த எண்ணத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு அதை நாம் ஆயத்தப்படுத்திக்கிறோம். விளையாட சகோதரர்களும் நாம் கடைசியான செய்தி எல்லாருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிறிஸ்டியன் வந்து மேக்சிமம் அவர் ஒரு சில கூட்டத்துல பேச மாட்டார், நடத்திட்டு போயிடுவாரு. அவர் இன்னைக்கு அவர் பேசுறாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு குறுகிய நேரத்துலாம் வேணாம்னு சொல்லுவதுனால அந்த வாய்ப்பு எடுத்துக்காரு எனக்கு தெரியல. இருந்தாலும் சகோதரர் ஒரு வைராக்கியமான சகோதரர். எனக்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு பழக்கமான ஒரு சகோதரர். நான் பார்த்த வரைக்கும் சபைக்காக ரொம்ப பக்தி வராக்கத்தோடு முடிவு செய்கிறார். அவர் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேற இருந்திருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஊழியம் என்பது வைராக்கியம் அந்த வாஞ்சை அவர்களோட யாருக்கும் பார்க்க கிடையாது. இப்பதான் ஒரு வைராக்கியம் சகோதரர் நிறைவான செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்திக்காக இருக்கும்படி பிரேசிக்கு நடந்ததாவே மாறுபடும் தெரிந்து கொண்டு அவர் மூலமாக எங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சகோதரர்கள் இந்த பகுதியிலே சபைக்காக பிரயாசங்களை அறிந்தவராக பிரயாசங்கள் தக்கவாறு இந்த பகுதியில் அநேக ஆத்மாக்கள் இதற்கு சபையாரும் அவருக்கு உறுதுணையாக வார்த்தை மூலமாக வெளிப்பட வேண்டுமா கொடுக்கப்பட்ட தலைப்பு அவர் சொல்வார் சொல்லிடுறேன். கிறிஸ்தவர்கள் தேவபக்தி வளர்ச்சி அடைய நாவை அடக்க வேண்டும். எப்படி அடுத்தது சொல்வாரு. இந்த நாளிலும் கூட மீண்டும் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய வெளியேறப்பட்ட நாம் வாழ்த்து. இந்த காலை நோக்கி உள்ள நேரமாய் 5 ஊழிய தேவதாசன் மூலமாய் வேறு வார்த்தைகளை கேட்டீங்க. முதலாவதாக ராமபுரம் திருச்செந்தூர் உடல் ஊழியர்
ஓகே. ராமாபுரம் பகுதியினுடைய உடன் ஊழியர் இம்மானுவேல் அவர்கள் யோபை போல விசுவாசத்திலும் வைராக்கியத்திலும் இருந்தால் தேபத்தில் வளர முடியுமாங்கிற பாடத்தை படித்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் ராமாபுரனுடைய ஊழியர் அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்ளலாமா அப்படிங்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா அரசு பிரதர்கள் நீங்கள் தேவ பக்தியில் வளர வேண்டுமானால் கீழ்ப்படிதல் முன்னேற்றம் அவசியம் என கேட்டாருங்க. நாலாவது சிலுவைக்குமார் அவர்கள் நீங்கள் தேவ பக்தியில் வளர வேண்டுமானால் மற்ற புறஜாதி மக்களுடைய நடக்கைகளையும் அவருடைய செயலை கற்றுக்கொள்ளலாம்னு படித்தாங்க. இறுதியாக அன்பான ராஜபிரசாத் அவர்கள் தேவ பக்தியில் கிறிஸ்து பெண்கள் குணசாலியாக மாறணும்னா என்ன செய்யும்? சரி, இது எல்லாமே முழு பாடத்தையும் உள்ளடக்கி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அடியான் சொல்லி முடிச்சிடுங்க. இதுக்கு எல்லாமே மிக அவசியமானது என்னங்கிறத நான் இறுதியான செய்தி முடிச்சிடலாங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 26, 27 வசனம் வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26, 27. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவருடைய தேவபக்தி வீணாய் இருக்கும். திக்குற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. பாருங்க, அந்த கடைசியை பாருங்க. இந்த தேவபக்தியில கூட உங்களுக்கு என்ன வேணுங்க? சுத்தமான பக்தி வேணுங்கிறாருங்க. பாருங்க, சுத்தமான பக்தி. அதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குதுங்க, அசுத்தம். நீங்கள் நிறைய பேருடைய இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள பக்திங்கிற பேரில் நிறைய அசுத்தங்களை வச்சிருக்குன்னு சொல்கிறார். ஆனால் அந்த 27 வசனம் சொல்கிறாருங்க, இந்த பக்தி வேணும்னா, சுத்தமான பக்தி தரித்து கொள்ளணும்னா முதல்ல இங்கே இருக்கிற எல்லாருமே என்ன செய்யணுமா? அவங்க நம்முடைய வாய்க்கு ஆமாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் சொல்கிறாரு, கடிவாளத்தை போட சொல்கிறார். கடிவாளத்தை போட சொல்கிறார். கடிவாளம் எதுக்கு போடப்பட்டிருக்குங்க? குதிரை, மாடு இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை அடக்க முடியாது. பாருங்கள், அந்த வசன நோக்கம் அப்படித்தாங்க. சரி, இப்போ நம்ம பிரதர் சொன்ன மாதிரி தாங்க ராஜபிரசாத் அவர்கள் குணசாலியாக வளரணும்னா நம்ம என்ன சொல்லி கேட்டால் வளர்ந்தாலும் ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிடலாங்க. ஆனால் இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், நாவை அடக்க வேணும்னு சொன்னால் அடக்கிடலாம். ஆனால் அடக்க முடியுமா? சரி, முதலாவது பாருங்கள், இந்த நாவை அடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் எல்லாருக்கும் தெரியுங்க. அந்த வேதத்தினுடைய கோல்டு தங்க வாக்கியம் சொல்லப்படுறது என்ன வசனங்க? போதும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாருங்க? நீங்களே கெட்டு போகக்கூடாது, ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனை பெறணுங்கிறத தான் வந்தார். வந்தவர் சிலுவையில் மறுத்தார். அந்த மரித்ததனுடைய விளைவாக தான் நீங்கள் என்ன செய்யப்பட்டீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. அதுக்கு அடையாளமாக நீங்கள் என்ன செய்றீங்க? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றீங்க. சரி, இந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15 வசனம் படி நீங்கள் யாரா இருக்கிறீங்க? இந்த வாழ்க்கை யாருக்குரியதுங்க? நீங்கள் இனிமேல் இந்த ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு இந்த பூமியில் ஞானஸ்தானம் எடுத்த நாள் முதல் சாகர வரைக்கும் இந்த பூமியினுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் யார் இல்லைங்க? சொந்தக்காரர் அல்ல, கிறிஸ்துவ சொந்தக்காரர். எப்படி சொல்றாருங்க? 1 கொரிந்தியர் 6ஆம் 20 வசனம் என்ன சொல்லுதுங்க? ஆமாங்க, உங்களை தேவன் ரத்தத்தை கொண்டு விலைக்கிறவன் வாங்கிட்டாரு. வாங்கின விற்பாடு இந்த சரீரம், இந்த உள்ள இருக்கிற ஆவி ரெண்டு யாருக்கு சொந்தங்க? உங்களை சொந்தமா? இல்லவே இல்லை. சரீரத்தினாலும் ஆவியினாலும் என்ன செய்ய தேவனை மகிமைப்படுத்த சொன்னார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பாருங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, பாருங்க, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாதலை புரிஞ்சுக்கோங்க. இந்த பரிசுத்தமாதல் எப்படி பயன்படுத்த சொல்றாருங்க? தேவ பக்தியோடு. பாருங்க, இந்த அசுசி நீங்க சொல்றாருங்க. எத்தனை பேர் சபையார்கள் ஞானஸ்தானம் பெற்று கொண்டு இருப்பாடு நான் கிறிஸ்துவுக்காக வாழணும்னு சொல்லி அந்த ஊழியர்கிட்ட அங்கீகாரம் கொடுக்குறீங்க. இப்போ அந்த அறிக்கை சில பேர் கேட்டீங்க, கை தூக்க சொன்னா நீங்க ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் கேட்டா ஒருத்தர் தூக்குறாரு 50 வருஷங்கிறாரு, ஒருத்தர் 40 வருஷங்கிறாரு, ஒருத்தர் 30 வருஷங்கிறாரு, 10 இப்படி எண்ணிக்கையெல்லாம் வருதுங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. இந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொன்னபடி எத்தனை பேர் இருக்கிறீங்க?
இந்த உள்ளான மனுஷனும் சரி சரீரத்திலும் சரி உங்களை சுத்தப்படுத்தியிருக்கீங்களா? இல்லவே இல்லை. சுத்தப்படுத்தியிருந்தா உங்களுடைய ஆத்மாவிலும் சரி சரீரத்திலும் சரி நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சல் முன்னேற்றம் கண்டிருப்பேன். உங்களை பார்த்து நிறைய மக்கள் சபைக்கு நினைச்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. சில சபைகள் வளர்ச்சி அடையாமல் போகிற காரணம் என்னன்னா, அந்த சபையில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றக்கூடிய சபையாக நிறைய பேர் இருக்கனால தான் அந்த சபை வளர மாட்டேங்குது. இப்போ 2 Corinthians 1 Corinthians பவுல் சொல்கிற வார்த்தை என்னன்னா, கொஞ்சம் புளிச்சுமா எல்லாத்தையும் நினைச்சிருங்க. 10 பேர் நல்லாத்மா இருக்குன்னா அதில் 5 பேர் இருந்தால் அந்த சபை கெட்டு போச்சு. அதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய ஆத்மாக்கள் பாருங்க சபைக்கு வந்து கடமைக்காக வந்துட்டு போறாங்க. ராஜபிரசாத் அவர் சொன்னாருங்க, எத்தனை பேர் சபையில் பொருளாதார தங்க இருக்கிறீங்க? இல்லைங்க, அவன் பிள்ளைக்கு நாங்கள் வாங்குவான், அங்கே பிளாட் வாங்கணும், அது வாங்கணும், இது தான் யோசிக்கிறாங்க. சபைங்கிறது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடம், என்டர்டைன்மெண்ட் ஏரியா. ஏனென்றால் போலில் திட்டுவேன், போன் போடுவேன், வம்பு வந்துரு, போய் சும்மா முக்காட போட்டு உட்காந்து தூங்கிட்டு வந்துடலாம். அது சில பேர் கத்தர் பந்தி எழுப்பு எந்திரிச்சா போதும். இப்படி தான் இருக்கிற சபையில் பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரிங்க. பாதி பேர் தூங்குறது தான் வரீங்க. விளையாட்டாக சொல்லலை, தூங்குனேன். ஞாயிற்றுக்கிழமை நேரத்தை வந்துருச்சோன்னா 7 மணிக்கு வந்துருக்கிறீங்க, நைட்டெல்லாம் 12 மணி தூங்குறமா நினைக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு பக்தி வளரும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கான அழகு அதெல்லாம். இங்கே சொல்கிறாரு, நீங்கள் தேவ பக்தியை பூர்ணப்படுத்த சொல்லிட்டார். சரி, இப்போ இந்த ஞானஸ்தானம் எடுத்த அப்படி இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, ஆவி உங்களுக்கு சொந்தம் இல்லை, அப்புறம் எப்படிங்க மறுபடியும் அந்த மாம்ச காரியம் செய்கிறீங்களே? இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? இல்லவே இல்லைங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ஊழிக்காருக்கு வந்து தேவனுடைய பிள்ளை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் தேவனை காட்டினா போதும் அப்படிங்கிறாங்க. நீ தேவனை காட்டுற மாதிரி தான் நீ எதுக்கு சபைக்கு வர்ற? ஊழிக்கார்ட்ட எதுக்கு பேசுகிற? நீ வீட்டில் உட்காந்துக்கோ, இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்கா? ஐயா தான் சொன்னார் கடைசியாக வசனம் எபிரேயர் 13:17 ஞானஸ்தானம் எடுத்து ஒருபாடு இந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் யார்? அந்த ஆத்மாவா இல்லை ஊழிக்காரா? நிறைய பேருக்கு அந்த புத்தியே இல்லைங்க. நிறைய பேருக்கு அந்த புத்தி இல்லை. தவறு செய்யற காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ஊழியக்காரன் மதிக்கிறது இல்லை. ஒன்று, அந்த ஊழியக்காரன் உயிருக்கு உத்தரவாதங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்து டைரெக்டாக நான் பரலாம் போயிடுவேன். போக முடியுமா? அப்போ நீ டைரெக்டாக ஞானஸ்தானம் எடுத்து பரலாம் போகிற மாதிரி தான் இந்த ஊழியக்காரங்கள தேவன் எதுக்கு இந்த பூமியில் எடுத்து வச்சிருக்காரு? எதுக்கு சபையில் மூப்பரில் ஏற்படுத்தி வச்சிருக்காரு? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவாளிகளாக இருந்தா அப்போ இந்த ஊழியக்காரங்க எதுக்கு அங்கே சபையில் இருக்கிறாங்க சொல்லுங்க? நிறைய பேர் படிக்கிறது இல்லை. சரி, அப்படியானால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த நாவுக்கு நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? அடக்கிறது இல்லை. அப்புறம் இருதயத்தை வச்சுக்கிறீங்க, உங்கள் இருதயம் நினச்சிக்கிறீங்க. இந்த ஞானஸ்தானம் எடுத்துச்சுன்னா உள்ளான மனுஷன் சரீரம் 2 யாருக்கு சொந்தமாயிருச்சுங்க? தேவனுக்கு. தேவனுக்கு சொந்தமான இந்த சரீரத்தின் இந்த ஆவியை நீங்க கெட்டதுக்கெல்லாம் பயன்படுத்தி தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகனால்தான் உங்க வீட்டில் நோய்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லா பிரச்சனையும் இருக்காதான். தேவனுக்கு சொந்தமான பொருள் நீ எதுக்கு அசிங்கப்படுத்துற முடியுமா? புரிஞ்சுக்கோங்க. நீங்க சரீரம் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா இந்த சரீரம் ஆவிங்களுக்கு சொந்தமானது அல்ல. சொந்தமான தேவனுக்கு சொந்தமானதை நீங்க வந்து உங்களுக்கு சொல்லி ஏமாத்தி திருடி அதுல மறுபடியும் பாவம் செய்யனாலதான் என்ன நடக்குதுங்க? உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது. 2 நாளாம் 7:14 அங்க சாலமோனுக்கு தேவன் சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வசந்த வாசிங்க. 2 நாளாம் 7:14 பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கு நான் பார்த்து, பாருங்க அவங்க என்ன செய்யறாருங்க? பாருங்க அந்த பாவத்தை என்ன செய்யறாருங்க? நீ சபைக்கு வந்தா பெருசு இல்லை, நீ சபையில இருந்து உட்கார்ந்து பெருசு இல்லை, நீ சபைக்கு வந்தனும் வாயை பொத்திக்கிட்டு ஊழியக்காரர் என்ன சொன்னாரு கேட்கறதுக்கு தான் நீ வர்ற. நீ பேசுற மாதிரி வீட்டில் படுத்து வர வேண்டியது இல்லை. பொண்ணு மேண்டா பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க பிள்ளைகளை, அந்த வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. அந்த வாத்தியார்கிட்ட போய் இவர் மாணவர் போய் இந்த பாடம் எனக்கு தெரியும் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாருங்க? ஏன்டா உனக்கு அந்த பாடம் தெரியுமா? இங்க எதுக்குடா வந்த? இங்க எதுக்கு வந்த? வீட்டு பாடம் வச்சு முடிக்கிடுவாரு. ஏன்னா எங்களை கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து பொறுப்பெல்லாம் வச்சிருக்காங்க, உனக்கு எல்லாம் தெரியுறதுக்கு அப்புறம் இங்கே வந்த போய் நீ நாளைக்கு அம்மா அப்பா கூட்டிட்டு வெளியே பள்ளிக்கு வரான்ட்டுருவாங்க. அங்கிருந்து அம்மா அப்பா வந்து கால் வந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க, அப்பதான் கெஞ்சுறான். இந்த புத்தி அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த அம்மா அப்பாவுக்கு தான் தெரியுதுங்க. ஆனால் அந்த அம்மா அப்பா இவனை கரெக்டாக வளர்க்குன்னா அப்படி செய்வானா? யோசிச்சு பாருங்க. அப்போ சபைக்கு நீங்கள் வர்றது பெருசு இல்லை, வசனம் இப்படி நடக்கிறதுக்கான மாதிரி கற்றுக்கல. அதான் பிரச்சனை.
சரி, அப்படியானா இந்த நாவை அடக்க முடியுமா? இப்போ நம்முடைய பாடத்துக்கு போயிடலாங்க. நாவை அடக்க முடியுமான்னு கேள்வி கேட்டா யாக்கோபில் என்ன சொல்றாரு? யாக்கோபு பேசுறாரு, அதே யாக்கோபு பாருங்க. யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாவை அடக்க முடியுமான்னு கேட்டா அது கேள்வி பதில் இல்லைட்டார். பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. போதுங்க. இப்போ இங்க என்ன செய்யணும்? இந்த நாவை என்ன செய்யுதுங்க? அடங்காதாமாங்க. இந்த நாவல் என்ன இருக்குதாமாங்க? ஆமாங்க. உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டை சொல்லி கேட்டுவாங்க. இந்த நாக்கு கீழே என்ன இருக்கு? உங்களுக்கு இந்த உமிழ் நீர் சுரக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மட்டும் சொல்லி அந்த டெஸ்ட் பீரியட்ல போய் பாருங்க. வெடி நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அரிசி திங்கிற பழக்கம் இருக்கா? நீங்கள் அரிசியை வந்து வாய்க்குள்ள போட்டுக்கோங்க, முழுகிடாதீங்க. அதை அப்படியே வாய்க்கில் வச்சு வெடி வெடி தூங்கிடுங்க. காலையில் எந்திரிச்சு போய் அந்த அரிசியை துப்பிடுங்க வெளியே. ஒரு கோழியோ வேற ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா செத்துரு. புரிஞ்சுக்கோங்க. மனுஷனுடைய நாட்கள் அவ்வளோ பாயசம் இருக்குதுங்க, அப்படிதான் இருக்குங்க. அதே உண்மைதாங்க, வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு இருக்குங்க இந்த மனுஷனுடைய நாக்கில். அதனால தான் தேவன் சொல்லிட்டாரு, வாய் என்ன செய்யணுங்க? பொத்திக்கு சொல்றாரு, தடிவேல் போட சொல்றாரு. அடங்காதாமா, விஷம் இருக்குதுன்ட்டாருங்க. பாருங்க, தேவனுடைய அந்த வாயில் என்ன செய்யலாம்? நம்ம ஒருத்தன் தேவனை துதிக்கிறான், அதே சபிக்கிறான். நம்ம அது கீழே அந்த யாக்கோபு சொல்றாரு, துதித்தலும் சபத்தில் ஒரே வயலிருந்து பிறக்கலாகாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பிறந்த என்ன நடக்குங்க? அதே யாக்கோபு சொல்றாரு 1:8 சொல்லுங்க, 2 மனசு தண்ணி யாரு நல்லவனா கெட்டவனு சொல்லிட்டாருங்க, நிலையற்றவனு சொல்லிட்டாரு. அவனை கடல் அலைக்கு ஒப்பிடுறாரு. கடல் அலை எங்க வருதுங்க? ஒரு இடத்துல நிற்குமா? அங்கிருந்து வருங்க, மடி போயிரு, மறுபடியும் வரு, மடி போயிரு. இதே தானே, அதுக்கு ஓய்வு இல்லையாமா. இந்த மனுஷனுடைய நாக்கு அதே மாதிரிதாமா. ஓய்வு இல்லாம அடுத்தவனை குறை சொல்லிட்டு கெடுதல் பேசிட்டு இந்த நாக்கு கம்முன்னு இருக்க மாட்டேங்குது. சில நேரங்களில் அந்த நாக்கு நான் அடியும் வாங்குறானா வாங்கிறானா. ஆனால் தேவன் சொல்றாரு, இந்த நாவை அடக்க முடியாது. ஏன்னா பாருங்க, அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 5லிருந்து 7 வரைக்கும் இந்த நாவை என்னன்னு சொல்றாரு பாருங்க. அப்படியே நாவானது பாருங்க சின்னதுங்க. இந்த நாக்கு பாருங்க 32 பல்லுக்குள்ள படுத்துக்குங்க. சும்மா வெளியே வந்து பாம்பாடு நீட்டிட்டு போயிரு, உள்ள போயிருங்க. ஆனா அது என்ன செய்யுது பாருங்க, பாருங்க என்ன பேசுதுங்க? பெருமை. நீங்க சபையார் வந்து கிறிஸ்துவ வந்தாச்சுன்னா நீங்க யாராச்சும் பெருமை பேச முடியுமா? பேச முடியுங்களா? முடியாது. ஏன்? தேவன் எப்படிப்பட்ட பெருமையிலோக்கு தாழ்மை தேவன் கிருபை அளிக்கிறார். அப்படியானா நான் பெருமை பேசினா தேவன் உங்களை ஏத்துக்குவாரா? ஏத்துக்க மாட்டாருங்க.